ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, குவைத் நாட்டிலேருந்து. நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன், என்னோட கம்பெனி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிச்சம்பழம் தோட்டம் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நம்ம வந்து எப்படிலாம் ஒரு பொருளை விளைய வைக்கிறோம். அதாவது விவசாயம் பண்ணும்போது ஒரு வாழைக்காயோ இல்லை வந்து ஏதோ ஒரு பொருளை நம்ம வந்து விவசாயம் பண்ணுற பொருளை எப்படி விளைய வைக்கிறோம். அதே மாதிரி இவங்க வந்து இங்கே அதுவும் பார்த்திங்கன்னா அரபு நாடுகளில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் தான் ஆல்மோஸ்ட் இவங்க விளைய வைக்கிறாங்களோ இல்லையோ, இங்கே உள்ள மண்ணுக்கு அது தன்னாலே அது வந்து வளர்ந்து வரும். இவங்க வந்து அதை பராமரித்து அதிலேருந்து வர லாபத்தை மட்டும் இவங்க வச்சுக்குவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழம் தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு போய்ட்டு தான் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ எடுக்க போகிறேன். முதல்ல வீடியோ ஃபுல்லாக பார்க்குற மட்டும் மறக்காம என்னோட குவைத் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எதாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி போய் பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பல போராட்டங்களுக்கு அப்புறம் நான் வந்து இந்த பேரிச்சம்பழம் தோட்டத்துக்குள்ள வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன மரங்களாக தான் இருக்குது. நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா ரொம்ப சின்ன சின்ன மரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தில் மொத்தம் 12 வகையான பேரிச்சம்பழம் பழம் இருக்குங்க. அந்த பழம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஊரில் தெரிஞ்சது ஒரே ஒரு தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வா, இல்லை பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம், அப்படி தான் சொல்லுவோமே தவிர அதிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 வகையான பழங்கள் இருக்கான். அதில் ஒரு வகையான மரம் தான் இந்த மரம். மீதி 11 எங்கே இருக்குது நமக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா அந்த 12மே ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்னது பெருசு, இல்லை கொஞ்சம் ஒரு சில பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும், ஒரு சில ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஒரு சில நல்லா ரவுண்டாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்குது அந்த பேரிச்சம்பழம். ஆனால் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா என்னோட கம்பெனி பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும். அதனால் நான் எப்போவாவது வந்து ஒரு வாட்டி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பேரிச்சம்பழம் தோட்டத்தை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்னென்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் அதில் சொல்லதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் சரி மறுபடியும் இந்த வாட்டி ஒரு வீடியோ எடுத்து போடலாம். நமக்கு இன்னும் நிறைய தெரியாதெல்லாம் இருக்குல்ல, தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த பேரிச்சம்பழம் தோட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம எப்படி இந்த விவசாயம் பண்ணுவோம் இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைலாம் போட்டிருப்போம். அந்த வாழை மரம் போட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காணுக்கானா ஒவ்வொரு பாத்தியாக போட்டிருப்போம். அதாவது ஒரே லைனில் போட்டிருப்போம். இப்போ ஒரு 5000 வாழை போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு காணு இல்லை ஒவ்வொரு பாத்தி மாதிரி பிடிச்சி அப்படி போட்டிருப்போம். அதே சேம் ஃபார்மேட்டில் தாங்க இந்த பேரிச்சம்பழம் தோட்டமும் வச்சுருக்காங்க. இந்த பேரிச்சம்பழம் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம இப்போ ஒரு வாழை வச்சுருந்தோம்னா ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம ஒரு வாழைக்கு வந்து ஒரு தண்ணி அடைப்போம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து இங்கே அரபு நாடுகளில் பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேரிச்சம்பழம் மரம் பார்த்திங்கன்னா இதேமாதிரி சின்னதாக தான் இருக்குது. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊரில் எப்படி செடி வளர்ப்போம் அதே மாதிரி செடி வளர்க்குற மாதிரி ஒரு பண்ணை பிடிச்சி அதில் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்காக அப்படி போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஏதோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் பார்த்திங்கன்னா இது உண்மையிலே பயங்கர ரிஸ்க்குங்க. இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லா மரமே அதில் உள்ள பூத்தி இப்போ தாங்க காய் காய்க்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். எல்லாமே ரொம்ப சின்ன பிஞ்சு காயாக தான் இருக்குது. அந்த பிஞ்சு காயில் கூட ஒரு காய் வந்து கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருக்கு. அந்த விளைஞ்ச காயை பார்த்தா உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த காய் வந்து நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்குற இந்த காய் நல்லா பெருசாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த பிஞ்சுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இது வந்து இன்னும் நாள் போக இன்னும் நல்லா பெருசாக விளையுங்க. பெருசாக விளையும் போது விளைஞ்சி இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த எல்லோ கலரில் நம்ம ஊரில் இந்த வேப்பங்காய் இருக்குல்ல, அந்த வேப்பங்காய் சைஸுக்கு வரும். அதுக்கப்புறம் இதை பறித்து அவங்க வந்து இதை பழுக்க வைப்பாங்க. ஒரு சிலவங்க அப்படி மரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கவர் மாதிரி கட்டி அந்த கவரில் அப்படி பழுக்க வைப்பாங்க. இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே நான் பார்க்குறேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு மாதிரி இந்த காஞ்சு போய் அப்படி நல்லா காஞ்சு போய் இருக்குது. தண்ணி கூட ஒழுங்காக விடாதனால பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசாகாமல் ஓரளவுக்கு சின்னதாக இருந்து எல்லாம் காஞ்சி ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து இவங்க வந்து ப்ராப்பராக இதை பராமரிக்காதனால தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவங்க ப்ராப்பராக இந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க பராமரித்தாங்கன்னா
ஒருவேளை உண்மையிலே நல்ல பெரிய மரமாக வளரும் போல் இருக்குது, வளர்ந்து நல்ல பெரிய பெரிய காயெல்லாம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த தோட்டத்தோட ஓனர் வந்து இதை பராமரிக்காமல் இருக்கிறான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினைச்சா என்னடா தோட்டத்தில் ஓனர்ஸாக பண்ணி பெர்மிஷன் ஆகாமல் வீடியோ எடுக்கணும்னு கேட்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து நாங்கள் எங்கள் கம்பெனி பக்கத்தில் நாங்கள் வந்து இது ஓப்பன் பிளேஸ். நாங்கள் அப்படி இந்த பக்கம் தான் அப்படி வருவோம், நடந்து போவோம். சில டைமில் இங்கே தான் கிரிக்கெட் விளாடுவோம். சில டைமில் தோட்டத்துக்குள்ள பால் ஏதாவது விழுந்துருச்சுன்னா வந்து இங்கே வந்து பால்லாம் எடுக்க வருவோம். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், இங்கே வந்து யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். மற்றபடி இங்கே வந்து பெருசாக, ஏன்னா நாங்கள் இங்கே வரவங்களுமே யாருமே இதை பற்றி பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பேரிச்சம்பழம் இடத்துல என்ன ஒரு பெனிஃபிட் தெரியுமாங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு இங்கே இருக்கிற எல்லா பேரிச்சம்பழம் மரங்கள்லையும் அதில் இருக்கிற காய் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் தான் இருக்கும். நம்ம எப்படியாவது தொட்டு பார்த்துக்கலாம். ஒரு சில மரங்களும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்மளால் அதுவும் தொட முடியாது. மற்றபடி இதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, இது வந்து பெருசாக இருக்குது, சாரி இது வந்து சின்னதாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் பாருங்கள், இது வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது. பெருசு சின்னது ரெண்டுமே அப்படி மிக்ஸ் ஆகிருக்குது. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க? இப்போ நம்ம ஊரெலாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம வந்து தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா இல்லை 20 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து அதை நம்ம பராமரிச்சே இருக்கணும், களை எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பருவம் வரும்போது அதுக்கு உரம் போடணும், கரெக்டாக தண்ணி அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது இருக்குங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பண்ணை மாதிரி பிடிச்சிருக்காங்க. அந்த பண்ணை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இந்த சொட்டு நீர் பாசனம் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்ஷனுக்கு கொடுத்து வச்சு அந்த கனெக்ஷன்லேருந்து தண்ணி வருதுங்க. அது வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா இவங்க போடாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தோட்டத்தில் இங்கே வந்து பராமரிக்க இதுவரைக்கும் நான் யாரையும் பார்த்ததே இல்லை. யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்கள்ட்ட கேட்க முடியுது, வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி போடுங்க அதெல்லாம் கேட்க முடியும். ஆனால் நம்ம இங்கே உள்ளே வந்து பார்க்கும்போது இது வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைப் லைன் போட்டிருக்காங்க. அந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு மரத்துக்கும் ஜாயின் ஆகிருக்கு. சென்ட்ரல் இந்த பைப் லைன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக அந்த சொட்டு நீர் பாசனம் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா மரமுமே நல்லா பூத்து நல்லா காய் காய்ச்சிருக்கு. எல்லா மரத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நம்ம அந்த தென்னங்குலன்னு சொல்லுவாங்களா, அதுமாதிரி இதையும் ஒரு குலைன்னு வச்சுக்கலாம். ஒரு 5-6 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 குலை இருக்குங்க. எல்லாமே சின்ன சின்ன பிஞ்சாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன் அதெல்லாமே கொஞ்சம் பெருசாகிறதுக்கு. இப்படி இது வந்து பழுக்கும், மறுபடியும் இதை எப்படி இவங்க பறிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நல்லா நான் பார்த்துருக்குறேன், நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக நீட்டாக அந்த மரத்தை சைட்லலாம் சுற்றி நல்லா க்ளீன் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொலைக்குமே செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது இந்த பேரிச்சம்பழம் மரம் இல்லை, நல்லா வளர்த்தியாக இருக்குல்ல அந்த பேரிச்சம்பழம் மரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அதிலே போட்டு வச்சுருப்பாங்க. அது பழுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும், கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு அவங்களே மேலே ஏறி அதை அப்படி பறிச்சுடுவாங்க. எதுக்கு அந்த கவர் போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஒரு வேளை நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா உதிர்ந்து கீழே விழுந்துடக்கூடாது, கீழே விழுந்தால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா மரத்துலையுமே நல்ல ஏகப்பட்ட சின்ன சின்ன காயாக இருக்குது. ஊடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பெருசு இருக்குது. ஆனால் இது எப்படி பெருசாக இவங்க இதை எப்படி பறிப்பாங்க? ஏன்னா ரொம்ப இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழத்தை தோட்டத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதில் வந்து இன்னும் நிறைய என்னால் காமிக்க முடியும் அப்படின்னா இதுக்கு இங்கே இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலே வேறு காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் ஏதாவது நல்லா பேரிச்சம்பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா கூட காமிக்கிறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன மரம் தான். அதுபோக எல்லாமே காஞ்சி கீழே ஃபுல்லாக அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் புல், பச்சை புல் கூட அப்படி காஞ்சி போயிடுச்சு. ஏதாவது சின்ன ஒரு தீப்பெட்டி ஏதாவது ஒரு தீக்குச்சி கொளுத்தி போட்டால் அப்படி பற்றிக்கும். மற்றபடி எல்லாமே சின்ன சின்ன மரங்கள் தான், மற்றபடி எல்லாமே காய் தான். அதனால் நமக்கு வந்து பெருசாக அங்கே ஒன்று வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்று கண்டென்ட் ஒன்றும் கிடைக்கல. இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல பெரிய தோட்டங்க. இந்த தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2-3 மணி நேரம் தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ பெரிய தோட்டம்.
ஆனால் இங்கே இருக்கிற எல்லா மரத்துலையும் பார்க்குறாங்க, இங்கே இருக்கிற எல்லா ஒரு மரத்தில் கூட காய் இல்லாத மரம்னு சொல்லிட்டு எந்த மரமே இல்லை. எல்லா மரத்துலையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காய் காய்ச்சிருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் தோட்டத்தை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பிளான் போட்டே இருந்தேன். கடைசியில் எனக்கு வந்து அதுக்கு டைம் எனக்கு வந்து பெருசாக கிடைக்கவே இல்லை. கடைசியில் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. அதனால தான் இன்றைக்கி இந்த தோட்டத்தை பார்க்க வந்திருக்கிறேன். 2 பக்கமும் தோட்டம் இருக்குங்க. இந்த பக்கமும் பேரிச்சம்பழம் தோட்டம் இருக்குது, இந்த பக்கமும் தோட்டம் இருக்குது. இந்த பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கர் இருக்கும். அதேமாதிரி இந்த பக்கமும் ஒரு 3-4 ஏக்கர் இருக்கும். ரொம்ப பெரிய தோட்டம். ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம், எந்த ஒரு இதுலேயுமே பழமே இல்லை. எல்லாமே சின்ன சின்ன காயாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு அப்படி எல்லாமே காஞ்சி போய் அப்படி சுருங்கி போய் இருக்குது. ஒரு சில மரங்களில் நல்ல பெரிய பழமாக இருக்குது, ஆனால் பெரிய காயாக இருக்குது. அந்த காயமே பக்கத்துலேயே பார்த்தா அப்படி நல்லா அப்படி அடிக்கிற வெயிலுக்கு அப்படி சுருங்கி அப்படி காஞ்சி போய் சூம்பி போய் இருக்குது. அதை சாப்பிட கூட முடியாது. நான் நினச்சேன் சரி ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம வீடியோவில் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதை சாப்பிட கூட முடியல. ரொம்ப அப்படி ட்ரையாக அப்படி காஞ்சி போயிருக்கு. அது முதல்ல சாப்பிடவே முடியாது. பல நாள் காத்திருந்து இந்த தோட்டத்துக்கு வீடு எடுக்க வந்த பார்த்துக்காங்க. இருந்தாலும் பெருசாக இருந்தாலுமே என்னால் வீடு எடுக்க முடியல. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வெயில் அப்படியே மண்டையை பழக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும், எனக்கு அங்கங்கே அப்படி வேர்த்து வடியுதுங்க ஒன்று. ரெண்டாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று நினச்சேன், ஒருவேளை உள்ளே தள்ளி போக போக மரங்கள்லாம் நல்ல பெரிய பெரிய மரமாக இருக்கும், நிறைய பேர் நல்ல பழமெல்லாம் இருக்கும், நம்ம அதெல்லாம் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா உள்ள பழமும் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை. ஆனால் உண்மையாக நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற விவசாயிக்கு இங்கே வந்து பேரிச்சம்பழம் வந்து இவ்வளோ ஈஸியாக இப்படிலாம் விளைவிக்க முடியுமா? ஒருவேளை இங்கே வந்து மற்ற இடத்துல நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் தோட்டம் வச்சுருக்கவங்களே ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டாக பெரிய பெரிய மரமாக இருக்கும், ரொம்ப நல்லா பராமரிப்பாங்க. ஒருவேளை இவங்க வந்து கரெக்டாக பராமரிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற மரங்களெல்லாம் பார்த்தாலுமே ஒரு மரத்துலேயே பாதி மேலே பச்சையாக இருக்கும், கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி காஞ்சி போய் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வந்து இதை பராமரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்கிற விவசாயி பார்த்தீங்கன்னா எப்போதுமே விவசாயம் நஷ்டம்னு புலம்புறான். இங்கே வந்து கஷ்டமே படாமல் இருக்கிற விவசாயி பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்காமே இருக்கிறான்.